வெல்கம் டு மை சேனல் மேக்கப் ஆரா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ சிம்பிளாக காலேஜ்க்கு எப்படி ரெடி ஆகிட்டு போகலாம் அப்படிங்கிறதான். நான் இன்னைக்கு வீடியோவில் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல, கன்சீலர் யூஸ் பண்ண போகிறதில்ல, எந்த கலர் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ என்னோட பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா காலேஜ்க்கு நம்ம ஃபவுண்டேஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு போக மாட்டோம், அவ்வளோ டைமும் நமக்கு இருக்காது. ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து ஒவ்வொரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து ஓலே மாய்ஸ்சரைசர். உங்களுக்கு என்ன மாய்ஸ்சரைசர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பட் மாய்ஸ்சரைசர் இல்லாமல் வெளியே போக வேண்டாம். அட்லீஸ்ட் அலோவேரா ஜெல்லாவது போடணும். ஏன்னா நம்ம சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணும்போது போர்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். அப்படியே வெளில போடணுன்னா டர்ட் வந்து செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இன்னைக்கு மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் ஃபுல்லாக எப்பவும் போல் டாட் பண்ணிவிட்டு ஜென்டலாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன ஃபாலோ பண்ண போகிறேன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர் போட போகிறேன். நான் இன்றைக்கி காம்பேக்ட் பவுடராக யூஸ் பண்ணது வந்து லாரியல். நீங்கள் என்ன காம்பேக்ட் பவுடர் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெப்லின் இல்லாட்டி லாக்மே, ப்ளூ ஹெவன், ஏடிஎஸ், என்ன உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து லாரியல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி டஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி பண்ணிட்டேன். ஃபேஸில் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ பவுடர் முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் வந்து இப்போ ஐஸ்க்கு மூவ் ஆக போகிறேன். அதுக்கு முன்னாடி ஐப்ரோஸ் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாக திக்காக இருக்கவங்க விட்டுடலாம். இல்லை ஐப்ரோஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, அங்கங்கே கேப்ஸ் இருக்குங்கிறவங்க ஐப்ரோஸ் ஃபில் பண்ணலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு மெப்லினோட ஒரு ஐ பென்சில். இது வந்து 175 rupees ஆக்சுவல் ப்ரைஸ். ஆனால் நான் வந்து அரௌண்ட் 110, 120 ஆஃபரில் வாங்கினேன். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, யார் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அதை ட்ரா பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ ஐப்ரோஸும் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து நான் ஐலைனர் போட போகிறேன். நான் இப்போ லோவர் லைனுக்கு எதுவுமே ஃபில் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் அப்பர் லைனில் மட்டும் ஐலைனர் வச்சு ட்ரா பண்ண போகிறேன். நான் அதுக்கு இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து லாக்மே இன்ஸ்டா லைனர். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லிப்புக்கு வந்துட்டு நான் 2 ஆப்ஷன் வச்சுருக்கேன். நீங்கள் எது வேணாலும் மூவ் ஆகிக்கலாம். ரெண்டுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ரெண்டுமே லைக் 120, இது 100 rupeesக்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். அண்ட் இது 120 அந்த ரேஞ்சில் தான் வந்தது. இது வந்து ஒரு நியூட் பிங்க் லிப்ஸ்டிக், மேட் ஃபினிஷில் இருக்கும். இது வந்து மாய்ஸ்சரைசர் கம் லிப் டிண்ட்னா கொஞ்சமாக கலர் கொடுக்கும். அண்ட் இந்த கலரில் வரும், ஆனால் ரொம்ப பிரைட்டாக இருக்காது. ஸோ ரொம்ப க்ளாஸி லுக் இருக்கும் மாய்ஸ்சரைசர் இருக்கிறனால. இது வந்து கம்ப்ளீட் மேட். ஸோ நான் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் முதல்ல மேட் போட்டு காட்டுறேன். லிப்ஸ்டிக் போட்டுட்டு போகிறவங்க ஜஸ்ட் அப்படியே டைரெக்டாக புல்லட்லேருந்து போட வேண்டாம். அப்படி போட்டால் ரொம்ப டார்க்காக வந்துடும் லிப் கலர். ஸோ ஃபிங்கரில் இப்படி லைட்டாக எடுத்து இப்படி டேபிங் மோஷனில் கொடுக்கணும். லைக் இப்படி பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். லிப்ஸ்டிக் போட்ட ரொம்ப லிப்ஸ்டிக் இருக்கிற ஃபீல் வராது. ஸோ யா, ஒன்று இந்த ஆப்ஷன் கேரி பண்ணலாம்,
இல்லாட்டி இந்த மாய்ஸ்சரைசர் வச்சு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதுவுமே டைரெக்டாக போட வேண்டாம். எது இருந்தாலும் நான் இப்படி லிப்பில் கையில் எடுத்துட்டு ஸோ அவ்வளோதான். எல்லாமே சாஃப்டாக லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டாச்சு. என்ன பொட்டு வச்சு ஃபைனல் லுக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு நீங்களும் ஆஃபீஸ் காலேஜ்க்கும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் ப்ராடக்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை எனக்கு மாய்ஸ்சரைசருக்கு மேலே பிபி க்ரீம் சிசி க்ரீம் இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக போட்டுட்டு போகலாம். எப்படி குவிக்காக ரெடி ஆகுறது வித் மினிமல் ப்ராடக்ட்ஸ்லன்றது தான் நான் இப்போ காமிச்சேன். பிபி க்ரீம் சிசி க்ரீம் எல்லாம் எல்லாராலையும் போட்டுட்டு ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கோ போக முடியாது. சில கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி மேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.